அப்பாடா! ஐயனார் துணையில எதிர்பார்த்த மாரி ரிசப்ஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆச்சு ப்ரொமோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிலா வந்து சேரன் கிட்ட வந்து உண்மைய சொல்லிடுறாங்கல்ல. ஸோ இது வந்து கட்டாய கல்யாணம் தானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேரனும் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டு, சரிம்மா இது உன் தப்பு ஒண்ணுமே இல்ல. நிலா வந்து சாரி கேட்டுன்னு இருப்பாங்க. ஐயய்யோ! உன் தப்பு ஒண்ணுமே இல்லம்மா. எங்க வீடு ராசி வந்து அப்படிதான் பொண்ணுங்க தங்காத வீடுன்ட்டு. எங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட்டு இறந்துட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து ஓடிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ இப்போ நீயும் வந்துட்டு இப்போ நீயும் கிளம்ப போகிறேன்னு சொல்கிற, அது உன் தப்பு ஒன்றுமே இல்லை, இது வீட்டோட ராசி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சரி நான் வெளில போயிட்டு இந்த மாதிரி இந்த ரிசப்ஷன் நடக்காது அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போவார். நிலாக்கும் ரொம்ப ஃபீல் ஆகிடும். அப்புறம் வெளில போயிட்டு சேரன் வந்து இந்த மாதிரி எல்லோரும் மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி கை கூப்பி நின்று சொல்ல வருவார். அப்போ கரெக்டாக நிலா வந்து கிளம்பி வருவாங்க, விச் மீன் சாரி கட்டிட்டு வருவாங்க. ஸோ ரிசப்ஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா? இதில் என்ன இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னு ட்விஸ்ட் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு இந்த தாலி கோல்டு தாலி தான் நினைக்காது, அதை வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சோழனை வந்து நிலாவுக்கு வந்து கட்ட சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஊர் முன்னாடி தெரியணும்ல, பாருங்க தாலி கட்டிட்டான் அப்படின்ட்டு. அதுக்கோசம் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் முழிக்கிறாங்க. அது வந்து கட்டுவார் தான் நினைக்கிறேன். அது ஒன்றும் பெருசாக அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகாது. லெட்ஸ் சி. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.